இப்போ நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறத இப்போ நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்திரிக்கிற 4 மணி தான் இன்னும் 4 தலைமுறைக்கு அப்புறமும் உங்களோட பேரை சொல்ல போகிறது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க இன்னும் 4 தலைமுறைக்கு அப்புறம். இப்போ நீங்கள் சொல்லலையா, எங்கள் தாத்தா வந்து முன்னாடி நாட்டாமையாக இருந்தார், எங்கள் தாத்தா முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஓவாக இருந்தார், அப்போவே தலையாரியாக இருந்தார். அந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கூட எங்கள் தாத்தா அந்த காலத்திலே விஓ ஆனார். ஸோ இப்போ குரூப் 2 ஆனீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது ஐஏஎஸ் கேடர் வந்துருவீங்க, அந்த காலத்திலே கலெக்டராக இருந்தார். இந்த மாதிரிலாம் உங்களோட ஜென்ரேஷன் உங்களை பேசுவாங்க. அதுக்காக தான் இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டம்லாம் படலை, 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட ஃபியூச்சரை கட்டமைக்கிறீங்க. அதனால இந்த காலத்தை வந்து கஷ்டம் நினைக்கவே நினைக்காதீங்க. இது மாதிரி காலம் கிடைக்காம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது கஷ்டம் சொல்றீங்க, சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அதனால கரெக்டாக கொடுக்குற வேலையை ப்ராப்பராக பண்ணி நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால நம்ம எப்பயுமே எடுக்கிற முயற்சியும் சரி, நம்ம கொடுக்குற பயிற்சியும் சரி, எந்த காலத்திலையும் வீணாக போகிறது கிடையாது. கண்டினியூட்டி மட்டும் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக படிக்கிறீங்க, எதையுமே இந்த உலகம் பார்க்காது. நீங்கள் பாஸ் பண்ணீங்களா, ஜாப்ல இருக்கீங்களா, வெற்றி பெற்றீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை கேட்கறதுக்கு 1 லட்சம் பேர் காத்திருக்கான். அதே வெற்றி பெறாத வரை நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை சொன்னால் ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்களே. அதனால திரும்ப திரும்ப உங்கள் டார்கெட் ஒன்று தான், சக்ஸஸ். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது.